Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ கேம் வந்துட்டு 4th குவார்ட்டர்ல போயிட்டு இருக்குது. யோசன் 47 சரி 43 ன்னு சொல்லிட்டு அப்ப கியோஷி வந்துட்டு எனக்கு லாஸ்ட் 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் போதும் அன்னியார மட்டும் நீ கேம்க்குள்ள இறக்குங்க அப்படினு சொல்லிட்டு கோச் கிட்ட கேக்குறான். நீ உள்ள போறது நல்லதுதான் சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படினு சொல்லிட்டு கோகனே கேக்குறான். உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணு அப்படினு கோச் சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம கோச் எந்திரிச்சிட்டு சூச்சிடா கோகனே நீங்க ரெண்டு பேரும் நம்ம பசங்களை கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வர நீங்க நம்ம டீமை லீட் பண்ணுங்க அப்படினு கோச் சொல்லிடுறாங்க. இப்போ யோசன் டீம் கையில தான் பால் இருக்குது. அப்பதான் இவங்க சைரினோட ஃபார்மேஷனை பாக்குறாங்க. 2-3 ஜோன் ஃபார்மேஷனா இருக்குது. இவங்களோட ஃபார்மேஷன் அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு பால் அவுட் சைடுல இருந்து ஷூட் பண்ற மாதிரி தூக்கி முரசகி பாரா கிட்ட கொடுத்துறான். காகமே முரசகி பாராக்கு ஜம்ப் பண்றான். ஆனா அவன் வந்துட்டு எங்க சென்டர் முரசகி பாராடா உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்திருப்பான். முரசகி பாராவை காகமியால எதுவுமே பண்ண முடியல. அசால்ட்டா அவன் ஷூட் பண்ணிடுறான். இப்போ அவங்க கேப்டன் கையில பால் இருக்குது. அவன் பால் தூக்கி டாக்ஸியா கிட்ட கொடுக்குறான். அவன் வந்துட்டு காகமிக்கு நேரா தான் நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னால போக முடியாது அப்படின்ட்டு காகமி சொல்றான். உன்னால முடிஞ்சதை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா வரான். காகமியை பெர்ஃபெக்ட்டா ஒரு ஃபேக் கட்டிட்டு இந்த பக்கம் டாக்ஸியா தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அப்ப முரசகி பாரா வந்துட்டு டாக்ஸியா அப்படியே நின்று அப்படின்ட்டு சொல்றான். நேரா அவன் பால் டக்குனு பின்னாடி எடுத்துறான். கொஞ்சம் விட்டுனா குரோக்கு அந்த பாலை ஸ்டீல் பண்ணிருப்பான். அப்ப டாக்ஸியா வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட பாஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஹியூகாவை ஏமாத்திட்டு இந்த பக்கம் வந்துடுறான். மறுபடியும் அடுத்து காகமி வந்து அவனை டிஃபெண்ட் பண்ண நின்னுக்கிட்டு இருக்கான். நேரா டாக்ஸியா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வந்துடுறான். உன்னோட மிராஜ் ஷாட்டுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ பாலை 2 வாட்டி ரிலீஸ் பண்ற. ஃபர்ஸ்ட் நீ ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா பாலை ஷூட் பண்ற மாதிரி அப்படியே ஏர்ல லைட்டா உனக்கு மேல மட்டும் தூக்கி போட்டுக்கிற. அடுத்து 2வது வாட்டி நீ பிடிச்சிட்டு மறுபடியும் ஷூட் பண்ற. இது ஒரு நார்மலான பிளேயருக்கு பாக்குறப்ப நீ பாலை 2 வாட்டி ரிலீஸ் பண்ற மாதிரி தான் தெரியும். உன்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்துட்டு சும்மா தான் பண்ற. செகண்ட் ரிலீஸ்ல தான் நீ பாலை கம்ப்ளீட்டா விடுற. நான் அதனால கொஞ்சம் லேட்டா ஜம்ப் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்துட்டு லேட்டா ஜம்ப் பண்ற. இந்த வாட்டி நீ கண்டுபிடிச்சிட்டியா தம்பி, இருந்தாலும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டாக்ஸி அவனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லயே பாலை தூக்கி போட்டுறான். இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்பெல்லாம் கிடையாது. உன்னால இதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே முடியாது. என்னோட ஆப்போனன்ட் பிளேயரோட மூவ்ஸை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணணுமா இல்ல செகண்ட் ரிலீஸ் பண்ணணுமா பார்த்து பொறுமையா பண்ணிக்கிடுவேன். அதனால உன்னால இதை சத்தியமா ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு டாக்ஸியா சொல்றான். அந்த பால் அக்யூரேட்டா போய் பேஸ்கெட்குள்ள விழுகுது. இப்படியே போச்சுன்னா என்னால வின் பண்ண முடியாது. நான் அவனுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஜோன்குள்ள போனேனோ அதே மாதிரி போனாதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கைஜோ டீம் எல்லாருமே மேட்ச் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அப்ப குரோக்கோ கையில பால் வருது. அவன் இந்த வாட்டி ஷூட் பண்றான். பட் இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகி வெளியே வந்துருது. சேரினோட ஆஃபென்ஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ஃபுல் கோர்ட் டிஃபென்ஸ் இப்ப வேலைக்கு ஆகாம போச்சுன்னா சத்தியமா சேரினால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் நினைச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஒரு பக்கம் முரசகி பாரா இன்னொரு பக்கம் டாக்ஸியா ரெண்டு பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாயிண்ட் வந்துட்டு யோசன் 58 சேரி 49 ன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அப்ப அவனே வந்துட்டு இந்த லூசு பை இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா இந்த கேம் தோக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்றான். எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கேக்குறா. அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அவன் மறுபடியும் ஜோன்ல என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான்ட்டு. அதனாலேயே அவனால இப்ப கண்டிப்பா ஜோனுக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா ஜோனுக்குள்ள செகண்ட் டைம் போறதுன்றது அவ்வளவு ஈஸியா கிடையாது. ஏற்கனவே அதை நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கதான் செய்யும். பட் அதுக்காக ஜோன்ல நம்மளால போயிட முடியாது. ஜோன்ல என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றதே அதுக்குள்ள போக முடியாததுக்கான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு அவனே சொல்றான் காகமியை பார்த்து. அப்ப முரசகி பாரா வந்துட்டு மறுபடியும் காகமியை ஷூட் பண்ண விடாம தடுத்து விடுறான். இப்போ அந்த பால் அப்படியே வெளியே போகுது. அதை கீசை எடுத்து காகமி கிட்ட கொடுக்க வரான். நீ எதுக்குற பாக்குறதுக்கு இப்படி பரிதாபமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீசை சொல்றான். எல்லாரும் கீசை வந்திருக்கான அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்ட்டு பேச வந்துட்டேன். ஆனா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு காகமியை கேட்க வரான். எனக்கு தெரிஞ்ச முட்டா பையன் வந்துட்டு பாஸ்கெட் பால் விளையாடுறப்ப எதையுமே நம்பி இருக்கவே மாட்டான். அப்படியே நீ விளையாண்டுகிட்டு இருந்தப்ப செமிஃபைனல்ல நான் முரசகி பாரா கூட விளையாட போறேன் போலயே. முரசகி பாரா நான் அங்க பாக்குறேன் அப்படின்ட்டு கீசை போயிடுறான். அப்படியே கீசை போய்கிட்டு இருக்கும்போது எங்க கூட பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாண்டவே என்னையவே பயன்படுத்துற மாதிரி இருந்தான். ஆனா இப்ப இருக்கவே அப்படி இல்லவே இல்ல அப்படின்ட்டு போயிடுறான். காகமிக்கு வந்துட்டு இவன் இப்ப என்னதான் பேசினா எனக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலையே. பிராக்டிஸ் மேட்ச்ல வந்துட்டு நான் இவன் கூட சும்மா கண்ணா பின்னான்னு குருட்டுத்தனமா விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்ப நான் ஜோன்ல கூட என்டர் ஆகல. என்னோட கேம் பிளேயும் இந்த லெவலுக்கு எல்லாம் கிடையாது. அப்பதான் காகமி சடனா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவனோட நேச்சராவே இப்ப அவன் இல்ல. காகமி கீசை கூட பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடுறப்ப எதையுமே நம்பி இருக்க மாட்டான். ஜஸ்ட் அவன் ஒத்தாலா இருந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் நினைப்பான். அதுதான் காகமியோட ஸ்ட்ரென்த். சோ இப்பவும் காகமி அவன் டீம்மேட்ஸ்க்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோட விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த நம்பி விளையாடாம தனியா விளையாண்டானதான் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே வரும் அப்படின்றது தான் கீசை இன்டைரக்டா சொல்லிட்டு போயிருப்பான். ஆக்சுவலி போன மேட்ச்லயுமே குரோக்கோவை நம்பி இல்லாம அவன் தனியா இருக்கிறப்பதான் காகமியோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே வெளியே வந்திருக்கும். இப்பவும் அதே தான் நினைக்கிறான். இப்போ அப்படியே மெடிக்கல் ரூம் காட்டுறாங்க. வெளிய இருந்து பார்த்தாலே பயங்கரமா யாரோ ஒருத்தர் அலறிக்கிட்டு இருக்காங்க. யாரன்னு பார்த்தா உள்ள கியோசிக்கு தான் நம்ம கோச் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ முடிஞ்ச வரை கேம்ல லாஸ்ட் மினிட்டுக்கு முன்னாடி வர நல்லா ரெஸ்டட் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க கோச். இப்போ அவங்க டீம் பிளேயர் தான் பால வாங்கிட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ண வர அஞ்சாரம் பார்த்தா காகமி அப்படியே வானத்திலே மிதக்குறான். இவன் யாரா இப்படி ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டு அவங்க கேப்டன் பாஸ் பண்ணிடுறான். அவங்க கேப்டன் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ சேரின் டீம் வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. கோச் வந்துட்டு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க அப்படின்னு கோகனே வந்துட்டு ஒன்னு சொல்றான். இன்சைட காகமி மட்டும் தனியா பாத்துக்கணும். இப்போ மீட் எப்பவுமே சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். காகமி வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே இப்போ டைம் அவுட் முடிஞ்சு உள்ள போறப்ப ஹியூகா வந்துட்டு காகமி ஓகே தான கொஞ்சம் அமைதியான மாதிரி தெரியுது அப்படின்னு குரோக்கோ கிட்ட கேக்குறான். ஐ திங்க் இப்பதான் அவன் நார்மலா இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இதை பாக்குறப்ப இன்னொருத்தர பார்த்த ஞாபகம் தான் வருது அப்படின்னு குரோக்கோ சொல்றான். இப்போ அவங்க டீம் கேப்டன் வந்துட்டு பால ஷூட் பண்ண வரும்போது காகமி வந்துட்டு செம்மையா ஜம்ப் பண்றான். அவன் வந்துட்டு முரசகி பாரா கிட்ட பாஸ் பண்ணி முரசகி பாரா ஷூட் பண்ணிடுறான். இந்த காகமி பையலுக்கு என்னதாச்சு திடீர்னு அவனோட மூவ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா யோசிக்கிறான். அடுத்து ஒரு 3 பால் காகமி வந்துட்டு நச்சுன்னு பால தடுத்து விட ரீபவுண்ட் ஆட பக்காவா வேலையை பாக்குறான். அந்த பால இசுக்கி கொண்டு வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ் கிட்ட கொடுக்க பாக்குறான். அநியாயமா முரசகி பாரா உள்ள வந்து தடுத்துட்டு அவன் பால கொண்டு போயிடுறாங்கட்டு. அவன் கொண்டு போகும்போது ஹியூகாவும் பின்னாடி ஓடி போறான். பட் ஹியூகாவே டக்குன்னு ஒரு செகண்ட்ல கிராஸ் பண்ணிட்டு காகமி முன்னாடி போயிடுறான். எனக்கு இதை பாக்குறப்ப வேற ஒருத்தர் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லியிருப்பான் இல்லையா. அது வந்துட்டு அவமினே தான் சொல்லியிருப்பான். அவமினே வந்துட்டு ஃபயரா இருக்கிறப்ப எப்பயும் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே காகமி ஓடி வந்து அவனோட 2 கையை வச்சு முரசகி பாராவை ஷூட் பண்ண விடாம பிடிச்சு நிப்பாட்டுறான். பிடிச்சு நிப்பாட்டது மட்டும் இல்லாம 2 கையை வச்சு
பால் அங்கிட்ட தள்ளி விட்டுறான். நான் உண்மையாவே நம்புறேன் சைரின் டீமோட லைட் வந்துட்டு காகமி தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இப்ப காகமி மறுபடியும் ஜோன்ல என்டர் ஆகிட்டா. அந்நேரம் நம்ம கோச் வந்து என்ன மன்னிச்சிருக்கடா பசங்களா, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னடா பார்த்தா எல்லாம் இவங்க வாயை பொழுது பேன் பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காகமி ஜோன்ல என்டர் ஆயிட்டான். அண்ட் அவன் முரசகி பராவ ஒரு பால் ஸ்டாப் பண்ணவும் செஞ்சுட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. கோச்சுக்கெல்லாம் செம ஷாக்கா போயிடுது. அப்ப டாச்சியோ பால வாங்கிட்டு குரோக்கோ, ஹியூகோ, இசுகி மூணரோட டிஃபென்ஸுமே தாண்டி அசால்ட்டா ஃபேக் காட்டிட்டு வரான். நாலாவதே இப்ப காகமி வந்து அவனை டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். உன்னால என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷூட் பண்ண வந்துடுறான். காகமி வந்துட்டு இந்த வாட்டி அவன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைமே ஜம்ப் பண்ணிடுறான். அப்படியா அப்ப நான் செகண்ட் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியோ செகண்ட் ரிலீஸ் பண்ண வரான். பட் காகமி வந்துட்டு அப்பவும் ஏர்லயே தான் நின்னுகிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க, இவன் எதுவும் மறந்துகிட்டு இருக்கானா, ஜோன்ல இருக்கப்ப ஜம்ப் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சியோ ரொம்ப பயந்துடுறான். அவன் செகண்ட் டைம் பால ரிலீஸ் பண்றப்ப காகமி வந்துட்டு பால சப்புன்னு அடிச்சு கீழே இறக்கி விட்டுறான். அந்த பால குரோக்கோ எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். குரோக்கோ என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்துடுறான். அவனும் காகமிட்ட கொடுத்துறான். காகமி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு பால வாங்கின வேகத்துக்கு குவிக்கா ஒரு 3 பாயிண்ட் ரிலீஸ் பண்ணிடுறான். அண்ட் அதுக்கு மேல பால் போய் ஷூட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடான் மிடோரிமா மாதிரி. அடுத்து முரசகி பரா வந்து அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பால வாங்குறான். இந்த வாட்டி நான் விட்டு தரவே மாட்டேன், என்னோட ஃபுல் பவரோட நான் பால ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புயல் மாதிரி வர்றான். காகமி கத்திக்கிட்டே ஜம்ப் பண்றான். இந்த வாட்டி முரசகி பராவோட புயல் ஆஃப் பண்ணி விட்டுறான் காகமி. இது ஜஸ்ட் ஜோனோட பவரை மட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீசேவ் நினைக்கிறான். தகலி நானே ஒத்துக்கிறேன், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். முரசகி பராவ 2 கை வச்சு தள்ள, காகமி 2 கை வச்சு தள்ள, காகமி தான் கம்ப்ளீட்டா தள்ளி முடிக்கிறாங்க. முரசகி பரா பேலன்ஸ் இழந்து அப்படியே நிக்க முடியாம கிரவுண்ட்ல அவன் கையை வச்சிடறான். என்னை மன்னிச்சிரு, என்னோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டு காகமி முரசகி பராவை பார்த்து சொல்றான். இப்போதைக்கு காகமியை ஸ்டாப் பண்ண ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அது யாராவது ஜோன்ல இருந்தா மட்டும் தான் உண்டு அப்படின்ட்டு அவமினே சொல்றான். யோசன் டீம்ல யாராலையுமே அதை பண்ண முடியாதா, ஏன் முரசகி பரா அப்புறம் டாக்ஸி அவங்க 2 பேரும் டேலண்டடான ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவமினே சொல்றான். கீசேமே அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட அதை தான் சொல்றான். ஜோன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்தவித ஐடியாவும் கிடையாது, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். ஜோன்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் ரெக்யர்மெண்டே வந்துட்டு நீங்க அந்த ஸ்போர்ட்டை அளவு கடந்து நேசிக்கணும், அதுதான் உங்க லவ்வா இருக்கணும், உங்களோட மூச்சா இருக்கணும், பாஸ்கெட் பால் தான் உங்களோட பேஷனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். முரசகி பரா கிட்ட இல்லாத ஒண்ணே ஒண்ணு அதுதான், அதனால அவனால கண்டிப்பா ரீச் பண்ண முடியாது. அப்ப டாக்ஸியோக்கு என்ன, அவன் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான், அவனால முடியும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காசமாச்சு கேக்குறான். அவனோடது வந்துட்டு வேற கதை, அது அவனோட ஓன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அப்ப குரோக்கோ பால வந்துட்டு காகமி கிட்ட கொடுக்குறான். காகமியை வந்துட்டு டாக்ஸியா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படின்ற மாதிரி காகமி டாக்ஸியோட ஃபேக்க அவனுக்கு அகைன்ஸ்டாவே யூஸ் பண்ணி விட்டுட்டு ஓடிடுறான். அடுத்து பார்த்தா முன்னாடி முரசகி பரா நின்னுகிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னாவே ஜம்ப் பண்றாங்க. ஆனா முரசகி பரா வந்துட்டு சீக்கிரமாவே இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது அவனுக்கு. என்னடா நடக்குதுங்க, நான் தானடா செகண்டா ஜம்ப் பண்ணேன், எல்லாருமே சொல்ற மாதிரி இதுதான் அந்த ஏர் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பரா செம்ம ஷாக் ஆயிடுறான். உன்னையெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பால ஷூட் பண்ணி முடிக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையும் காகமி ஒத்தால கதிகலங்க விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப யோசன் டீமே வந்துட்டு பயத்துல ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. இப்ப பாயிண்ட் வந்துட்டு யோசன் 64 சைரின் 60 சொல்லிட்டு 4 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. அப்ப முரசகி பரா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லிருப்பான் போல, என்னடா நீ லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. நான் சொன்னது உங்களுக்கு கேட்கல, இந்த கேம் ஒன்னும் அவ்வளவு நல்லா எல்லாம் போகல, என்னை சப்ஸ்டிட்யூட்ல மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பரா சொல்றான். இப்போ நீ வரல அப்படின்னா ஒருவேளை நம்ம ஜெயிக்க வேண்டிய கேம் கூட தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். ஆனா இப்ப காகமியை யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பரா சொல்றான். அவங்க கேப்டனுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. அந்நியார ஒரு கை வந்துட்டு அவனை குத்துது, யாரடான்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்ஸியா தான் மூஞ்சிலே விட்டுருக்கான். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த கேம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். நீ இவ்வளவு சூடாவன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா காகமிக்கு அகைன்ஸ்டா என்னை விட நீ தான் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ்ஸா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பரா சொல்றான். அப்பதான் மோமோய் வந்துட்டு டாக்ஸியாக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னியா, அது என்னது அப்படின்ட்டு அவமினி கிட்ட கேக்குறா. ஜோன்குள்ள வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் என்டர் ஆகவே முடியும். ஃபர்ஸ்ட் இவனோட டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு நானுமே இவனால ஜோன்ல என்டர் ஆக முடியும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். இவன் நல்லா தான் விளையாடுறான், நான் ஒத்துக்கிறேன், எங்க 5 பேருக்கு ஈக்குவலாவே கிட்டத்தட்ட விளையாடுறான். பட் இவன் வந்துட்டு ஒரு ஜீனியஸ் கிடையாது, இவன் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சனோட ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளு, அவ்வளவுதான். இவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இவனால எங்க சைடு வரவே முடியாது அப்படின்ட்டு அவமினே சொல்றான். அப்ப டாக்ஸியாவுமே வந்துட்டு எனக்குமே நல்லா தெரியும், காகமியோட டேலண்ட பார்த்து நானுமே பொறாமப்படதான் செய்றேன், ஆனா என்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அது எல்லாமே உன்கிட்ட இருக்குது, ஆனா நீ என்னன்னா அதை யூஸ் பண்ணாம இப்படி கேம் விட்டு நீ வெளியேத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி அழுக ஆரம்பிச்சிடுறான். சரி நீ பேசி முடிச்சிட்டியா, நான் சத்தியம் எதிர்பார்க்கல நீ அழுகுவேன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணன்னு சொல்லிட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆனா இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, என்கிட்ட ஒருத்தர் இவ்வளவு வெறுப்பா பேசுறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ நான் ஃபுல் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு முரசகி பரா சொல்றான். அப்படியே அவன் கோச்சோட பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுறான். நான் உன்னை 1000 வாட்டி சொல்லிட்டேன், நீ கோச்னு சொல்லி கூப்பிடுன்ட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஹேர் டை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு வாங்குறான். அவங்க ஏதோ சண்டை போட்ட மாதிரி தெரியுது, அவங்க ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ஆப்போசிட்டா தான் தெரியுது, அவங்க இப்ப இன்னுமே தான் டேஞ்சரஸா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். முரசகி பரா பார்த்தா அவனோட முடியெல்லாம் அப்படியே பின்னாடி குடுமி மாதிரி கட்டிக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல இந்த ஒரு மேட்ச்க்கான கன்க்ளூஷன் நமக்கு தெரிஞ்சிரும், அதோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆயிரும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.